பிரைஸ் லார்ட். எல்லா கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இந்த உலகத்தில் எல்லாரும் ஒரு தேடல் நிமித்தமாக ஒரு ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த ஓட்டத்தின் மத்தியில் நிறைய பேரை சந்திப்போம். அது நமக்கு அறிமுகமானவர்களாக இருக்கிறதும் சரி, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸ், உறவினர்கள் நிறைய பேர் இருக்கலாம். இத்தனை பேர் இருந்தோம் நமக்கு உதவின்னு சொல்லும்பொழுது இவங்க எல்லாரும் வந்து நிற்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. யாரும் வந்து நமக்கு உதவி செய்ய போகிறது கிடையாது. சில பேர் வந்து நிற்பாங்க, வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நமக்கு செய்ய போகிற உதவி நிமித்தம் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுவும் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீம் என்னென்னா, ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன், ஒரு மரணத்து தருவாயோ ஏதோ ஒரு உதவியில் வந்து எனக்கு வந்து உங்களுடைய உதவி தேவை அப்படின்னும்பொழுது யாருமே வந்து நிற்க மாட்டாங்க. காரணம், அவங்களுக்கு உதவி செய்ய போய் நான் மாட்டிப்பணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குமே இருக்கும். இது மாதிரி காலத்தில் ஒருத்தர் ஒரு வாக்கு கொடுக்குறாரு. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வேறு யாரும் இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாங்க. ஏன்னா நமக்கு நல்லதாக இருக்கட்டும், கெட்டது, சந்தோஷம், துக்கம் எல்லாத்துலேயும் பங்கெடுக்கிறவர் அவர் தான். அவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்குறாரு. ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை. சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில். ஆமாங்க, நமக்கு விடுவிக்கிறவர் அவர் மாத்திரம்தான். நீங்கள் இப்போ கடந்து போகிற பாதை எப்பேற்பட்ட பாதையாக இருந்தாலும் சரி, அவர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறாரு. மனுஷனால் செய்யக்கூடாது, தேவனால் எல்லாம் கூடும். இது வரைக்கும் உங்களுடைய ஆபத்து காலத்தில் நீங்கள் யாரை கூப்பிட்டுருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இனி வர நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கூப்பிடுங்க. அவர் உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு சந்தோஷத்தையும் நன்மையும் தருகிறவராக இருக்கிறாரு. மனுஷன் செய்யக்கூடாதது தேவனால் கூடும். கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. God bless you all.